மகிமையின் தெய்வத்தை நோக்கி காலை ஜபம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக வாக்களித்த மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, இப்பொழுது பிந்தின ஆலயமாகிய எங்கள் மேல் உமது மகிமை நிறைவாக இறங்கட்டும். ஆண்டவரே, சாலமோன் கட்டிய ஆலயத்தை அன்று நிரப்பிய மகிமை இன்று எங்கள் உள்ளமாகிய ஆலயத்தை நிரப்ப ஆவலோடு அழைக்கின்றோம். நீர் எங்கள் உள்ளமாகிய ஆலயத்தில் வந்து வாசம் செய்வதற்கு ஏதுவாய் நாங்கள் உமக்கு எதிரான பாவங்களை விட்டு விலகி வாழ அருள்தாரும். ஆண்டவரே, மோசேயின் ஜெபம் கேட்டு அன்று காண்பித்த மகிமை இன்று ஏங்கிடும் எங்களையும் சூழ்ந்து நிரப்பட்டும். ஆண்டவரே, சூரியனின் மகிமையிலும் மகா பெரிதான மகிமையை மண்பாண்ட பொக்கிஷமாய் ஜொலிக்க இப்பொழுது எங்கள் மீது ஊற்றிடும். ஆண்டவரே, இன்று எங்கள் இல்லமாகிய கூடாரத்தை உமது மகிமையால் நிரப்பும். ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி எழுப்பும் குரலை கேட்டருளும். என் மீது அருள் கூறும், என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். என்னுடைய மன கஷ்ட வேலைகளிலும் துயர வேலைகளிலும் துன்ப வேலைகளிலும் நாங்கள் உம்மை அழைக்கும் பொழுது எங்களுடைய குரலுக்கு பதில் தந்து ஆறுதல் வார்த்தைகளை தர வல்லவர் நீர் ஒருவரே. சுவாமி, உமது திருப்பாடுகளின் வெள்ளியை தியானிக்கும் நாங்கள் உமது மரணத்தில் உமது மீட்பின் தியாகம் நிகழ்கிறது எல்லா உயிர்கள் அனைத்தையும் தன்னோடு ஈர்த்து கொள்வதற்காக இறைமகன் இயேசு உயர்த்தப்படுகிறார். இயேசு என்னும் செம்மறியின் இரத்தம் தொளிக்கப்படுவதால் மனிதர்கள் புது வாழ்வு பெறுகிறோம். மனித வாழ்வு பெற கடவுள் இறக்கிறார். இந்த மறைப்பொருளுக்கு உலகம் மண்டியிட்டு அமைதியில் ஆமேன் என்று சொல்கிறது. இயேசுவின் பாடுகள் ஒவ்வொன்றும் நம்முடைய பாவங்கள் என்பதை உணர்ந்து எங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் இயேசுவுக்கு எதிராக நான் செய்யும் பாவங்கள் ஒவ்வொன்றையும் எண்ணி பார்த்து மனம் வருந்தி, இயேசுவே, உம்மிடம் மன்னிப்பை வேண்டி ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு மன்னிப்பை தந்து எங்கள் பாவங்களால் எங்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் வேதனைகள் எங்களுடைய ஜென்ம பாவங்களால் இருக்கக்கூடிய பிணிகளையும் கட்டுகளையும் நீரே நீக்கி குணப்படுத்தி அருளும். இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளும் நாமும் ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்கவும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவும் புரிந்து வாழவும் பிறர் நலம் நாடுபவர்களாகவும் பிறருக்கு நன்மை செய்பவர்களாகவும் பிறர் அன்பு இறையன்பு செயல்களில் ஈடுபடுபவர்களாகவும் இயேசுவின் அன்பு பிள்ளைகளாக வாழவும் வேண்டி ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.